காதுள்ளவர்கள் கேளு. இந்த தலைப்பை நான் சொல்கிறேன், தயவு செய்து அதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான தலைப்பு. மீண்டும் சொல்றேன், இந்த செல்போனில் இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை மிக முக்கியமான காரியங்களை நமக்கு தினமும் தினமும் போதித்துக் கொண்டிருக்கிறது. சரி, தலைப்பை நான் சொல்றேன். சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. அப்படின்னு சொல்லுமா? சொல்லுங்க. சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. இதுதான் தலைப்பு. இது TLC முறைமையின்படி கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பிற்குள்ளாரே நாங்களே தியானிக்கிறோம். அப்படின்னா சிலருடைய காது கேட்காது. அதை கேட்காதவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சுயநீதிக்காரர்கள் பேர் வச்சிருக்காங்க. இந்த சுயநீதிங்கிற வார்த்தையை நம்ம எங்காவது படிச்சிருக்கிறோமா? சுயநீதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏதாவது படிச்சிருக்கிறோமா, பார்த்துருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா? நீதிமொழிகள் இருக்கு. ஒரு ஜெபம் கூட இருக்கு இல்லையா? ஒரு CSI முறைமையில ஒரு ஜெபம் இருக்கு. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் அப்படின்னு. எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பியே சேருகிறோம் அப்படின்னு CSI முறைமையில கம்யூனியன் எடுக்கும்போது கம்யூனியனுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. நமக்கு இருக்கு, அது நமக்கு இருக்கு சுயநீதிங்கிற வார்த்தை. அப்போ சுயநீதிக்காரனுடைய காது கேட்காது அப்படின்னா அது ஒரு 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 ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அப்ப கேட்கிறவங்கலாம் என்ன நீதி? இப்போ சுயநீதின்னு ஒன்று இருந்ததுன்னா வேறொரு நீதி இருக்கும் இல்லையா? சுயநீதி அப்படின்னா சுயமாய் ஒரு நீதி வச்சிருப்போம். இதெல்லாம் முடியாதுப்பா, நான் எனக்கு சில இதில் இருக்கிறேன், அப்படிதான் இருப்பேன், இதெல்லாம் மாற்ற முடியாது சொல்லிட்டு சுயநீதி. எனக்குன்னு சில கோட்பாடுகளை வைத்திருப்பேன், அந்த கோட்பாடுகளின் வழியாகத்தான் நான் நடப்பேன். அது ஆண்டவர் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் நான் என் காது கேட்காது. சுயநீதிக்காரனுடைய காது கர்த்தர் இயேசுவின் குரலை கேட்காது. நமக்கெல்லாம் இயேசுவின் குரல் கேட்குதா? கேட்கிறவங்க வகையிலே சொல்லுவாங்க. அப்போ சுயநீதிக்காரனின் என்ன, சுயநீதினா என்ன அப்படிங்கிறத சில வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு இதை 3 தலைப்பா நான் வைத்திருக்கிறேன். சுயநீதி ஒண்ணு, சுயநீதினா என்ன ஒண்ணு. 2வது கவனிக்காத காது, கவனிக்கிற காது. அப்படி நம்மளாம் கவனிக்கிறவங்களா இருந்திருந்தால் உண்மையான கிறிஸ்தவத்தின் அடிப்படையில இருந்திருப்போம். இந்த குழந்தைங்க கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அது 9 நமக்கு இருக்கா? நான் எல்லாம் சொல்லல. We have to test our own whether we have the 9 things what the children said. இந்த குழந்தைகள் சொன்ன 9 நமக்கு இருக்குதுன்னா நம்ம காது கேட்டிருக்குதுன்னு அர்த்தம். சரி, பரவாயில்ல. சுயநீதினா என்ன என்று சில சுயநீதினா இப்படி சொல்லிடுவோம். சுயமான ஒரு நீதி, எனக்காக நான் ஒரு இது வச்சிருப்பேன், ஒரு கட்டளையில வச்சிருப்பேன், இதுலதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது. என்னமா தன்னலம் என்பது அது அது ஒரு செல்ஃப். இது வேற. சுய நீதியே சொல்லலாம். நீதி இது மாதிரி நான் செய்ய மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவனே ஆனாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நினைப்பு இருக்கும். அதான் சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. அழகான தலைப்பு. அப்போ சுயநீதினா என்னன்னு பார்ப்போம். வாசிங்க ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னது? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அப்போ இங்க 2 நீதி இருக்கு, சுயநீதி, தேவநீதி. புரியுதா? அப்போ இந்த தேவநீதி என்பது என்னன்னா, விசுவாசத்தினால் உண்டாவதுதான் தேவனுடைய நீதி, தேவநீதி. விசுவாசம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு பெயர் தான் சுயநீதிக்காரர்கள். விசுவாசம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா அவர்களிடத்தில் உண்மையான விசுவாசம் இல்லை, அதுதான் சுயநீதி.
இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கண்டினியூவா இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் தயவு செய்து ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அருமையான ஆயிரம் சொன்னாங்க. அது காலையில் கூட சொன்னாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதுன்னு சொல்லி. அது என்னமோ ஆண்டவருடைய அருள் தான். இதுக்காக போராடும் பொழுது அந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எங்கே இருக்குதுன்னு இந்த கண்ணெல்லாம் எரியும் இரவு நேரங்களில். அப்படியா இந்த வசனங்களை வாங்கும்போது நீங்கள் அதை ஆழமாய் தயவு செய்து உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த வசனங்களை எல்லாம் ஆழமாய் மனதில் பதிய வச்சுக்கோங்க. சரி, சுயநீதிக்கு ஆப்போசிட் தேவநீதி. வாசிங்க ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அது என்னங்கிறது? விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்களுக்கு மேலும் அது பலிக்கும். தேவனுடைய நீதி என்பது, இறைவனுடைய நீதி என்பது, இயேசுவினுடைய நீதி என்பது விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே பலிக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே அது பலிக்கும். அது எப்படின்னா, எப்படி என்றால் அப்படின்னு ஒரு வசனம். எப்படி என்றால் மிக தெளிவா வேதத்தில் இருக்கு. அது எப்படி என்றால் வாசிங்க ரோமர் 10:3. எப்படி என்றால் இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க அந்த வசனத்தை ஆராய்ந்து இருக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவநீதி என்பது விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே பலிக்கும். அது எப்படி என்றால், அதை கண்டினியூ வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். யாரெல்லாம் தேவனுடைய நியாயம், நீதி, கட்டளை, அவருடைய சொல், அவருடைய வழிநடத்துதல், இவர்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுயநீதிக்காரர்கள். அந்த சுயநீதிக்காரர்கள் இயேசுவின் குரலை அவங்க கேட்கறது இல்லை. கேட்டாதான் அவன் மாறிடுவான். இயேசுவின் குரலை கேட்டா அவன் தேவனுடைய நீதிக்குள் வந்து விடுவான். அப்போ சுயநீதிக்காரனுடைய காது ஏன் கேட்காதுன்னா, அவன் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தனக்கென்று ஒரு நீதியை அவன் வைத்திருக்கிறான். அதான் சுயநீதிக்காரன். அவருடைய காது நீங்க என்ன சொல்ற, காது எல்லாத்துக்கும் இருக்கா? காது எல்லாத்துக்கும் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. காது கேட்கணுமா கவனிக்கணுமா? எல்லாத்துக்கும் காது இருக்கு. கேட்கணுமா கவனிக்கணுமா? கேட்டு அதன்படி கவனிக்க வேண்டும் இல்லையா? 2 நாளாகமம் புஸ்தகம் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் சொல்ற வார்த்தை வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவர்களுமாயும் இருக்கும். என் செவிகள் கேட்கிறவர்களுமாயும் என்ன போட்டிருக்கு? என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயும் இருக்கும். நான் பேசுகின்ற வார்த்தையை நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க கவனிக்கிறீங்க. வெளியே அங்கேயோ எங்கேயோ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது கேட்குது. கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் நிறைய வித்தியாசம். நீங்க முதலாவது வாசித்த பழைய ஏற்பாடின் பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் இல்லைங்களா? அதுல சாமுவேலை கடவுள் 3 முறை அழைத்தார். 3 முறையும் அவருக்கு கேட்டது, ஆனா கவனிக்கல. அப்போ அவர் ஒரு இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, காது இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளும் கேட்டா மட்டும் போதாது, அந்த காதுகள் கவனிக்கப்பட வேண்டும். கேட்கின்ற வசனங்கள், வார்த்தைகள், கர்த்தருடைய எல்லா காரியங்களும் அதை துணித்துக் கொண்டிருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். கவனிக்காத வார்த்தை விருதா, கவனிக்காத வசனங்கள் விருதா, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நான் கோயிலுக்கு வருவதில்
ஆலயத்துக்கு வருவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுது ஆண்டவருடைய வசனங்களை என் காதுகள் கேட்டால் மட்டும் போதாது, அவைகள் கவனிக்கப்பட வேண்டும், இதயத்திலே எழுதப்பட வேண்டும், எண்ணங்களிலே தீட்டப்பட வேண்டும். அந்த வசனங்கள் சும்மா ஏதோ நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலை எழுந்திட்டு புறப்பட்டு நேரம் நோ யூஸ் இருப்பா. கர்த்தருடைய வசனங்கள் புடமிடப்பட வேண்டும், இரு பக்கமும் கருப்புள்ளவை, அவைகள் இதயத்தின் ஆழத்திலே எழுதப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். சும்மா நான் அப்படியே உட்கார்ந்துட்டு போறதுல எந்த விதமான யூஸும் இல்லை. அதனால காது மிக அருமையான ஒரு டைட்டில். சுயநீதிக்காரனுடைய காதுகள் கர்த்தருடைய இயேசுவின் குரலை கேட்டார். அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, கவனிக்க வேண்டும், கவனித்து அதன்படி நடக்க வேண்டும். அதான் அப்ப அந்த சுயநீதிங்கிறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மத்தேயு 13:13 வாசிங்க. மத்தேயு 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் உவமைகளாக பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் கேட்டும் கேளாதவர்களாக இருக்கிறோம் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது உவமைகளாக இயேசு கிறிஸ்து பேசினார். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவதை நீங்களும் நானும் கேட்டும் கேளாதவர்களா இருக்கிறோமா, கேட்டு அதன்படி நடக்கிறோமா? மனசாட்சி சொட்டு மனசுல தொட்டு நாம் கை வைத்து சொல்லுவோம் என்றால் நம்முடைய மறுமொழி வேறாகத்தான் இருக்கு. இயேசுவின் குரலை சுயநீதிக்காரர்கள் கேட்க மாட்டார்கள் என்றால் நாம் கேட்கிறோமா? கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் இன்றைய நாளிலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நான் கிறிஸ்தவன் அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் திறந்து பார்த்தா நம்ம யாருங்கிறது அந்த சொல்லு. இந்த கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவனை திட்டா, அந்த கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவனை திட்டா, அப்படிதான் போயிட்டு. அப்ப வசனம் மிக தெளிவா இருக்கிறது. இதுதான் சுயநீதிக்காரர்கள். அந்த சுயநீதிக்காரர்கள் இயேசுவின் குரலை கேட்டிருந்தால் இத்தனை இன்றைய சமுதாயத்திலே கிறிஸ்தவத்திலே இவ்வளவு பிரச்சனைகளே வராது. அதனாலதான் அதுக்கு சுயநீதிக்காரர்கள். எனக்குன்னு நீதி, நான் இப்படிதான் இருப்போம், எங்களால மாற்ற முடியாதுப்பா. இயேசுவின் குரலை நீ கேட்டுதான் மாறி இருப்ப. அப்போ கேட்காதவர்கள் எல்லாம் சுயநீதிக்காரர்கள். மாற்றுவது சற்று கடினம். கவனிக்க, அதான் சுயநீதிக்காரர். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், கேட்பேன். வசனம் என்ன வேணுமா கவனிங்க, வசனம் கேட்கும், ஆனா நான் கவனிக்க மாட்டேன், அதை கண்டுகொள்ள மாட்டேன். வசனம் டெய்லி தான் கேட்குது, வாரம் கேட்குது, ஞாயிற்றுக்கிழமை கேட்குது, எத்தனையோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதன்படி நான் அதை கவனித்து அதனுடைய பொருள் உணர்ந்து அதன்படி செயலாக்கப்படுகிறேனா, செயல்படுத்தப்படுகிறேனா, செய்கிறேனா, என் செய்கை எப்படி இருக்கிறது, என் எண்ணங்களும் பேச்சுக்களும் என் வார்த்தைகளும் என்னுடைய நடத்தைகளும் என்னுடைய மற்றவர்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக வாழ்கின்றேனா? குழந்தைகள் சொன்ன அந்த 9 கனிகளும் என்னுள் இருக்கிறதா? அது இல்லை என்றால் நிச்சயமாக நானும் ஒரு சுயநீதிக்காரன் தான். இயேசுவின் குரலை கேட்பது மட்டும்தான் என் காது இருக்கிறது, அது கவனிக்கவில்லை, கவனித்து உணரப்படவில்லை, உணர்ந்து நான் செயல்படவில்லை. இதுதான் இன்றைக்கு நானுடைய அருமையான பொருள். இதுதான் சுயநீதிக்காரன். கேட்காத காது எத்தனையோ காதுகள் இருக்கிறது. மத்தேயு 4:24. மத்தேயு 4:24. மத்தேயு 4:24 தானே? வாசிங்க. சாரி வெரி சாரி. இன்னொரு வருஷம் மார்க் 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்னும் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் எல்லாரும் எடுத்து பாருங்க இந்த வசனத்தை. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால். 4:24 கரெக்டா? ஆமா. பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ
அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிறது மட்டுமல்ல, அதை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நான் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு மணி நேரம் யாரோ ஒரு வாங்க வந்து பேசுறான், நல்லா பேசுறான், அப்படி அல்ல. கேட்கிறதை நான் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சூப்பரா பேசுறீங்களா, சூப்பரா பேசுறாரு, அவரு என்ன பேசினார், சூப்பரா பேசுறாரு, என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன பேசுறாரு. இப்ப கவனிக்கணும், அது உள் வாங்க வேண்டும். அந்த வசனம் காதுல கேட்டு உள்ள போய் அது கிரியை செய்யணும். இட் ஹாஸ் டு டு சம்திங் டிஃபரண்ட். மாறுபட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் பிரயோஜனம். இந்த ஆராதனையில இந்த அருள்நிலை பகுதி என்பது மிகவும் முக்கியமானது. வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற நேரம், அந்த வார்த்தைகள் எனக்குள் என்ன செய்கிறது, என்ன செய்கிறது. அதனாலதான் மார்க்ல அப்படி சொல்லி கவனிக்க வேண்டும். கவனிக்காத கவனிக்கிறத பத்தி பேசுறோம். அடுத்தது 4:23 அதுல கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். காது படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே காது இருக்கு. கர்த்தரால் இயேசுவினால் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் யாவருக்கும் காது இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? காது கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவனா இருக்கான். எல்லாத்துக்குமே காது இருக்குல்ல. அப்படியே காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவனா எல்லாரும் தானே கேட்கிறாங்க. கேட்கிறது மட்டுமல்ல, அதை கவனித்து அதன்படி என் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஆதாரமான பொருளாக இருக்கு. 2-3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்துள்ளேன். கேட்காத காது, கவனிக்காத காது. கேட்கின்ற காது தான், ஆனால் என்ன பண்ணாது? கவனிக்காது. ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையா பேசுறார். மார்க் 4:3 பாருங்க. 4:3 வாசிங்க. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இது ஒரு சின்ன ஊமை சொல்றார். இப்ப இந்த ஊமைய கேட்கிறாங்க, அதனுடைய பொருள் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை 4:4 வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இங்க வந்து விதைகள் நம்பர் 1 ஆகாயத்து விதைகள் பட்சித்து போட்டதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள் என்று புரிகிறதா? அடுத்தது இது நம்பர் 1 விதை வீசுறா, ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது 1. இரண்டாவது 5-6 வாசிங்க. ஒண்ணு ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது. இப்ப என்னன்னா, இந்த வசனத்தை பேசும்போது கேட்கிறவா கவனிக்கிறவா, கவனிச்சோம்னா இது ஆழம் புரியும் அப்படிங்கிறதா, கவனிக்காத காதுக்கு இது ஆழம் புரியாது அப்படிங்கிறாங்க. ஒன்று ஆண்டவர் சொல்றார், விதையை வீசும் பொழுது அந்த விதைகள் ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது 1. இரண்டாவது அது சீக்கிரமாய் முளைத்து விட்டது இல்லையா, சீக்கிரமாய் முளைத்து விட்டது. 7 வெயில் ஏறின போது தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. 3வது அந்த விதைகள் நொறுக்கப்பட்டது, நெருக்கி போட்டது. 4வது 8வது வசனம். சில விதை இயேசு கிறிஸ்து உவமாயாய் சொல்கின்ற கருத்தை கேட்டார்கள். அதனுடைய ஆழம் என்ன என்றால், கவனித்து பார்த்திருந்தால், காதுகள் கவனித்திருந்தால் தெரியும் என்கிறார். விதையை குறித்து சொல்றார் இயேசு. முதலாவது ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது என்கிறார். இரண்டாவது என்ன சொல்றார்? அதிக மண்ணில் பாறை சீக்கிரமா முளைச்சிருக்காரு. மூன்றாவது என்ன சொல்றார்? நெருக்கப்பட்டதுங்கிறாரு. நாலாவது என்ன சொல்றார்? வெயிலை கருகி போட்டது. கடைசியா என்ன சொல்றார்? சில விதைகள் மட்டுமே. இதுக்கு என்ன அர்த்தம்? கவனித்து ஆழமாய் அவர்கள் சிந்தித்திருந்தார்கள்னா அவருடைய ஆழம் என்னவென்று, அவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்பது புரிந்திருக்கு. அவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் 4:15 வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிறார். அவர் விதைன்னு சொன்னது என்னது? வசனம். கவனிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆழம் புரியும். கேட்காத காதுகளுக்கு இந்த ஆழம் புரியாது என்று அவர் சொல்றார்.
முதலாவது சொல்றது வசனம், முதலாவது அந்த விதை என்னாச்சு? ஃபர்ஸ்ட் சொன்ன விதை என்னாச்சு? பறவைகள் வந்து பட்சித்து போட்டதுல. அதற்கு என்ன அர்த்தம்? சாத்தான் வந்து அந்த இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுவான். வசனம் விதைக்கப்படுகிற வழியர்களானவர்கள், அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அடுத்தது என்ன சொன்னாரு? கற்பாறை மீது தீங்கு போனது. அதற்கு 16வது வசனத்தை வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால், அந்த வசனம் உள்ள போகல, வேர்கொள்ளாதபடியினால், ஆழமாய் போகாதபடியினால், வசனத்தை கவனிக்காதபடியினால், காதுகள் வெறும் கேட்டதினால் அந்த வசனம் கவனிக்கப்படவில்லை. வசனம் கவனிக்கப்பட்டிருந்தால் அந்த வசனம் வேர் கொண்டு கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். கொஞ்ச காலம் அவசர அவசரமா வசனத்தை கேட்பாங்க. அப்புறம் வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட, கற்பாறை மீது விதைக்கப்பட்டவர்கள். அது என்னன்னா, உங்களுக்கு 4வது அதிகாரம் 5, 6 சொன்னதுடைய பொருள் தான் இதனுடைய பொருள். அடுத்தது 7, 8 வாசிங்க. என்ன சொன்னா? முள்ளுள்ள இடங்களில் இருந்தது பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? 7வது வசனத்துல அதனுடைய அர்த்தம் என்னன்னா 18, 19 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மாயமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட, அதனால் வசனம் உள்ள இருக்கு. ஆனா அந்த வசனத்தை நெருக்குகிறது எது என்றால், உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே வரக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இவைகள் எல்லாம் வந்து வசனம் சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுது? மகனே, இதோ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த சராசரத்தை படைத்த கடவுள் சொன்ன வார்த்தை வேரோடு நின்று கொண்டிருக்கும் வசனம். ஆனால் இந்த வசனத்தை நொறுக்குகிறது, நெருக்குகிறது எது? என்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை வந்து அந்த வசனத்தையே அமுத்திடும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லமை தேவனாம் கடவுளாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். இது வசனம். அந்த வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனால் அதில் என்ன வந்து நெருக்குது? வாழ்க்கையினுடைய கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள். அது வரும்பொழுது வசனத்தை அமர்த்தி விட்டோம். வசனம் தான். அப்போ அந்த வசனம் கவனிக்கப்படவில்லை, அந்த வசனம் ஸ்ட்ராங்கா இல்லை, ஸ்ட்ராங்காய் பதியவில்லை. அதான் அதனுடைய பொருள். கடைசியாக 4:8 என்ன சொல்லுது? நல்ல விளம் நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகிய 1 30, 1 60, 1 100 வளர்ந்ததுன்னு சொல்லு. அதுக்கு என்ன அர்த்தம்னா 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, இதான் வசனத்தை கேட்டு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு, கவனித்து, அதன்படி நடந்து, உட்வாங்கி, ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 என்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த வசனங்களானது எப்படி இருக்க வேண்டும்? கேட்கப்பட வேண்டுமா? கவனிக்கப்பட வேண்டுமா? கவனிக்கப்பட வேண்டும். ஆலயங்கள் தோறும் பிரசங்கங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, வசனங்கள் கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, கவனிக்கப்பட வேண்டும். கவனித்திருந்தார்கள் என்றால் அந்த வசனமானது நல்ல நிலத்திலே விழுந்த பயிரை போல, விதை போல, இதயத்திலே, தன்னுடைய எண்ணத்திலே, தன்னுடைய சிந்தனையிலே ஆழமாய் வேரூன்றி நிற்கும். வசனம் ஜெயிக்கும். இயேசுவின் குரல் அங்கே ஜெயிக்கும். இயேசுவின் குரல் கேட்கப்படுவது இல்லை, வசனங்கள் கேட்கப்படுவது இல்லை. போதிக்கப்படும் பொழுது எத்தனையோ தன்னுடைய சொந்த இங்கேயோ, நம்ம எத்தனையோ பேர் இங்கே உட்கார்ந்து எங்கேயோ தான் ஓட்டிட்டு இருப்போம். ஏன் சாப்பாடு இருக்கியாப்பா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு. தண்ணி ஆஃப் பண்ணிக்கியா, பையன் போயிட்டானா, எங்க இருக்கிறோம்? ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்னாடி அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். என் வசனம், என் ஆண்டவருடைய வசனம் என் இதயத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வரக்கூடாது. நான் சுயநீதிக்காரனாக இருந்து விடக்கூடாது, தேவநீதிக்காரனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய பொருள். இதான் கேட்காத காது. கேட்காத காதுகளை நம்ம வந்து செவிடுற அந்த அது இல்லை, அதான் கேட்காத காது என்பது வசனமானது நல்ல நிலத்திலே விழுந்த விதை எப்படி முளைத்து பயிராகி, செடியாகி, மரமாகி, பூவாகி, காயாகி மக்களுக்கு பிரயோஜனம் தருகிறதோ அது போல இந்த வசனமானது கவனிக்கப்பட்டு என் இதயம் என்கிற நிலத்திலே முளைத்து அது ஓங்கி வளர வேண்டும். அதான் கேட்கின்ற காது. கேட்காத காது என்பது அப்படியா இருக்கு. கவனிப்பாங்க,
ஆனா அது வந்து வசனத்தை கவனிப்பாங்க, அது பிரயோஜனம் இருக்காது, அதிகமான பிரயோஜனம் இருக்காது. வசனத்தை கேட்க வேண்டும், அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, அது என் உள்ளத்துல உள்ள போகணும். பல பேர் கேட்கிறோம். யோவான் அதிகாரம், யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும், கடவுள் சொல்றார், நீங்கள் தான் என்ன நம்ம சொல்றார், நீங்கள் இப்போ இது ஒரு கண்டினியூஸ் சென்டென்ஸ். பைபிள் எடுத்து போய் எழுதிப்பான். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் லெட்டர் தான் வச்சுக்கிறேன், நீ என்னிலும், அடுத்து என்ன சொல்லுவான், நான் உன்னிலும், அப்படிதான் சொல்லுவான். பொதுவாக நம்ம எழுதுனா நீ என்னிலும் நான் உன்னிலும் அப்படிதான். ஆனா இங்க படிங்க சத்தமா, நீங்கள் என்னிலும் என்ன ஆகுறீங்க, அடுத்து என்ன சொல்றாரு, என் வார்த்தைகள் உன்னிலும் சொல்ல, என் வார்த்தைகள் உன்னிலும். ஹalleluya, ஒரு பிரைஸ் காட் சொல்லுங்க, ஹalleluya. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உன்னிலும் எப்படி இருக்கணுமா, நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கணுமா. எப்படி ஒரு விதையானது நிலத்திலே வேரூன்றி நிலைத்திருந்தால் அது பயிர் கொடுக்குமோ, அது போல கர்த்தருடைய வார்த்தையானது என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் கேட்கிறவன் மட்டும் இருந்தா ஒண்ணு வேலைக்காகாது. கோயிலுக்கு வரதுல எந்த பிரயோஜனம் இருக்காது, காணிக்கை கொடுக்கறதுல எந்த பிரயோஜனம் இருக்காது, தசமமாக போறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது, கண்ணை மூடிட்டு அலையிலே சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் எப்படி இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், உங்களுக்கும் எனக்கும் மாறுபடும். சொல்லுவா, வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் தான் என் காது கேட்கிறது என்றார். அப்படி நிலைத்திருந்தால் தான் அவைகள் நான் கேட்கிற எல்லா காரியமும் நடக்கும். சில காரியங்களை சொல்லி நான் புரியுது. அது என்னங்க கேட்கறது கேட்காது அப்படின்னா, கிறிஸ்தவனுக்கு தான் இது, வேற யாருக்கும் சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்ம காதுல கேட்கறது இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய வார்த்தைக்கு காதுக்கு கேட்கும், ஆனால் கவனிக்கணும். நிறைய தான், நிறைய. அதுக்கு உதாரணம், சில உதாரணங்கள். கேட்காத காதுனா என்ன அப்படிங்கிறத நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே வசனம் தான், பூரா வசனம். யோவான் 8:51 வாசிங்க தயவுசெய்து. யோவான், ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. மெய்யாகவே சத்தியம் பண்றார் ஒரு கடவுள். சத்தியம் 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 பண்றார் ஒரு கடவுள், இறைவன். மனித குலத்திற்கு பார்த்து சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்ன, அதன்படி நடந்தால், கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. யார் சொல்றார்? இயேசு சொல்றார். அப்போ சில பேர், ஏண்டா மனுஷனா பிறந்தா மரணம் பண்ணாமலே இருக்கு, இவர் என்ன மரணத்தை காண்பதில்லை, எல்லாரும் செத்துதான் போறான். புரியுதா உங்களுக்கு? இவர் சொல்றார், என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று சத்தியமாக சத்தியமாக சொல்லுகிறேன் இயேசு சொல்றார். ஆனால் இந்த கேட்காத காது இருக்கு இல்லையா, கவனிக்காத காது இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றதுன்னா, அதே வாசிங்க யோவான் 8:52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்றும், இப்ப டேய் வளரையா, உனக்கு பிசாசு தான் பிடிச்சிருக்கு, இல்லன்னா இப்படி எல்லாம் பேசுவியா? ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் அவங்களே செத்து போயிட்டாங்க. ஆபிரகாம் செத்து போயிட்டாரு, தீர்க்கதரிசிகள் செத்து போயிட்டாங்க. நீ என்னடானா, நீ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றைக்கு மரணத்தை புசிப்பதில்லை என்கிறாயே கேட்டானா? புரியுதா? இயேசு சொல்றார், என் வார்த்தைகளை கைக்கொண்டால் அவன் மரணத்தை சந்திப்பதில்லை இயேசு சொல்றார். ஆனா அந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, ஏண்டா நீ என்ன பைத்தியமா, உனக்கு பிசாசா பிடிச்சிருக்குது என்ன சொல்ற? இயேசு சொல்றாங்க, என்ன சொல்ற? ஆபிரகாம் செத்து போயிட்டான், தீர்க்கதரிசிகள் செத்து போயிட்டான், நீ என்னவோ உன் வார்த்தைகளை கைக்கொண்டால் சாவதில்லைன்னு சொல்ற, உனக்கு என்ன பிசாசா பிடிச்சிருக்குது? புரியுதா? அந்த ரெண்டு கேரக்டர். இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? அவனுடைய வார்த்தைகளை இவன் என்ன கைக்கொண்டான், என்ன உட்கொண்டான், இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? அவன் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னேன். யோவான் 8:53.
எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார். பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க? எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க, நீ என்ன இப்படி சொல்ற? மரணம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு இயேசு சொல்றாங்க. இயேசு என்ன? இயேசுவின் குரல் சுயநீதிக்காரனுடைய காதுகளில் கேட்காது. இயேசு சொன்ன அந்த வார்த்தை அவன் காதுகளில் கவனிக்கப்படவில்லை, கேட்கலாம். என்ன சொல்றாருங்கிறது அவன் கேட்கல. அவன் கேட்டிருந்தா இப்படியா சொல்லுவானுங்களா? இன்னொரு வாசிங்க யோவான் 10:30. யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னங்க? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் இயேசு சொல்றார். அதுக்கு இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. யோவான் 10:31. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி என்ன பண்ணிட்டான்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் இயேசு சொன்னா அதை புரிந்து கொள்ளாத காது, அதை கவனிக்காத காது என்ன பண்ணுச்சு? கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் பிதாவு கூட நீ இருப்ப, புரியுதா? இயேசு எதை சொல்லுகிறார் என்று அவன் உள் வாங்கவில்லை, அவன் காதுகள் கவனிக்கவில்லை. இயேசு சொல்றார் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். உடனே என்ன பண்றார்? கேட்காத காது, கவனிக்காத காது, புரியாத காது, உள்வாங்காத காது என்ன செய்யுது? கல்லெடுத்து அடிக்க போறான். என்னடா இப்படி சொல்ற நீ அப்படின்னு சொல்லப்போம். புரியுதா? இதுதான் கவனிக்காத காது. கவனிக்காத காது அதுதான் சுயநீதிக்காரர். அதனாலதான் இயேசு சொல்றார், வாசிங்க யோவான் 10:26. சத்தமா வாசிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் என்ன சொல்றாரு அவங்களை பார்த்து? என் ஜனங்கள் நீ இல்ல, பேரவளதான் நீ கிறிஸ்தவனா இருக்கிற. என் மந்தையின் ஆடுகளாய் இல்லாதபடியினால் நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய். அவன் தான் சுயநீதிக்காரன். அவன் காது கேட்காது, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காது, அதன்படி செய்யாது. ஆனால் அதன்படி செய்கின்றவர்கள் யார் என்றால் யோவான் 10:27. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள். இந்த 2 வசனம் தான். முதல் சொன்ன யோவான் 10:26 தான் சுயநீதிக்காரன், விசுவாசிக்காதவன். இரண்டாவது, என் ஆடுகள் என் குரலை கேட்கும், அவைகள் என் பின் வரும். இதுதான் தேவநீதிக்காரன். இப்ப நான் சுயநீதிக்காரனா இருக்கிறதா, தேவநீதிக்காரனா இருக்கிறதா? யோசிக்க வேண்டும். சுயநீதிக்காரனா இருக்கிறதா, தேவநீதிக்காரனா இருக்கிறதா? என் காதுகள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதா, உள் வாங்குகிறதா? இன்னும் சில உதாரணங்கள் வாசிக்கிறோம். யோவான் 6:41. யோவான் 6. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொன்னது நிமித்தம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நம்ம இங்க பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் இயேசு சொல்றாரு. அதுக்கு யூதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. யோவான் 6:42. அவன் யோசேப்பின் குமாரனாகிய புரியுதுங்களா? பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? அலையிலே சொல்ல மாட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்கிறார். ஆனால் அன்றைய நாளில் இருந்த யூதர்கள் என்ன சொல்றான்? இவன் அப்பங்கிறான், இவன் யோசேப், அந்த ஆசாரி யோசேப்புடைய புள்ள தானே, கலர்த்தியில் பேசணும். இவன் அந்த ஆசாரி யோசேப்புடைய புள்ள தானே. அப்படி இருக்கும்போது இவங்க அம்மாவையும் இவங்க அப்படியே நமக்கு நல்லா தெரியும், அப்படிதான் சொல்லியிருப்பான். இவங்க அம்மாவையும் தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? அவங்க கேட்பாங்க. இப்போ இந்த காதுகள் கவனிச்சுதா? அவர் சொன்னதை கவனித்திருந்தால் அவர் அப்பம் என்று எதற்காக சொல்லுகிறார் என்று உணர்ந்திருப்பார்கள். அந்த காதுகள் கேட்கப்பட்டும் அந்த வார்த்தைகளை உணரப்படவில்லை. ஆகையால் தான் அவன் இயேசுவை மறுமொழியாக எப்படி சொல்லுகிறான்? வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னா எங்க அப்பா அம்மாவை நமக்கு தெரியுமே,
இவங்க போய் வானத்திலிருந்து இறங்கி வந்தான்னு சொன்னான், இயேசு சொல்றான். ஆனா மறுபடியும் இயேசு சொல்றார், வாசிங்க யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். இந்த உலகத்தின் ஜீவன், உலகத்தில் அனைத்து ஆத்துமாக்களுடைய ஜீவனை காட்டும்படி என் மாம்சத்தை நான் கொடுக்கிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இயேசு சொன்ன வார்த்தை. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா? ஆனா அன்றைய நாள் இந்த கிறிஸ்தவன் என்ன சொல்றான்? 6:52. புரியாதவன் காது கேட்காதவன் காது கேட்டும் அந்த வார்த்தையை உணராதவன் என்ன சொல்றான்? 6:52. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து வார்த்தை, சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. இயேசு சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் உள்ள ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். இயேசு சொன்ன வார்த்தை. இந்த சுயநீதிக்காரன் என்ன சொல்றாங்க? யூதர்கள் சொன்னா, ஏண்டா இந்த ஆள் என்ன மாம்சங்கிறான் அப்பங்கிறான், அவனுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? அவன் என்ன செஞ்சாங்கிறான்? கத்தி எடுத்து கையில் எடுத்து அப்படி வச்சுக்கோ, இதை கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுப்பான். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அவன் கேட்டாருடைய அந்த வார்த்தையை அவன் கவனிக்கவில்லை. அந்த வார்த்தை என்ன ஆழத்தை கொடுத்தது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைய நாளுடைய நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் எப்படி இருக்கிறோம்? வார்த்தையை புரிந்து கொள்கிறோமா? இங்க உட்கார்ந்துட்டு எத்தனை பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்க உட்கார்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை வேலை செய்கிறதா? என் காதுகள் கேட்டால் மட்டும் போதாது. அந்த வசனமானது நான் உள்வாங்கி அது வேலை செய்ய வேண்டும். நான் வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசிக்க கொடுக்கிறேன். ஜீவனில் அத்தனை பேருக்கும் நான் கொடுக்கிறேன். ஜீவனுக்காக, உலகத்தில் அனைத்து ஜீவன்களுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் இயேசு. ஆனா இவன் என்னங்கிறா? யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார்? என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது? இன்றைய நாளில் நம்ம அப்படி இருக்கிற நம்ம இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமா? வசனத்தை புரிஞ்சுக்கிறோமா? உள்வாங்கிக்கிறோமா? இதான் கேட்காத காரணம். இன்னொன்று சொல்றேன். யோவான் 8:21. யோவான் 8:21. இயேசு மறுபடியும் மக்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து உயிர்த்தெழுந்து சில நாட்கள் பூமியில இருந்து ஒரு நாளிலே அந்த ஒரு மலை மேல இருந்து அப்படியே போனார். மேல மேகம் ஒன்று அவரை எடுத்துக்கொண்டது என்று அப்போஸ்தலர்கள் போட்டு இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றார், நான் போவேன் அப்படின்னு சொல்லி முதலே சொல்றார். முதலே மக்கள் சொல்றார், நான் ஒரு நாள் எடுத்துக்கொள்ள போவேன் சொல்றார். உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்று சொன்னார். பாவத்துல சரித்து போயிருக்கீங்கப்பா, நான் போகிற இடத்துக்கு உன்னால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புரிந்து கொள்ளப்ப பாவம் செய்தா அவனால் அது கூட நான் போக முடியாது, நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. அவன் என்ன கேட்கிறான்? 8:22. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறாரே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வனோ என்று படிக்கணும். ஆழமா சொல்ற, போகிற இடத்துக்கு வரக்கூடாது, போக முடியாதுன்னு சொல்றானே இயேசு. அப்படின்னா ஒருவேளை இவனே அவன் கொடுப்பானோ? புரியுதா? அர்த்தங்கள் புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றார் மக்களை நோக்கி, நான் ஒரு நாளிலே போய்விடுவேன், நான் போகிற இடத்துக்கு முன்னால் வர முடியாது, ஏன்னா நீ பாவத்திலே செத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, புரிந்து கொண்ட காதுள்ளவர்களாய் இருந்தால், கேட்டு ஜீரணிக்கிற அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டவனாய் இருந்தால் அவன் என்ன கேட்டிருந்தான்? பாவத்தின் சாவீர்கள் என்று சொன்னீர்களே, அப்படின்னா நான் பாவம் செய்யாமல் இருந்தால் உங்கள் கூட நாங்கள் வருவோம் என்று அவன் கூறியிருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்றான்? என்னடா இந்த இப்படி சொல்றான், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் முடியாது என்கிறானே, அப்படி எங்க போவானா? ஒருவேளை இவனை கொள்ளுவானோ? புரியுதா? வசனங்கள் கேட்டால் மட்டும் போதாது, அவருடைய ஆழ்மை தன்மை, ஆழத்தன்மை என்னுள் ஊடுருவ வேண்டும், அது என்னை கிரியை செய்ய வேண்டும். அதனால எனக்கு இவ்வளவு வசனம் உங்களுக்கு நான் கிடைக்கும். இத்தனை வசனமும் எனக்கு கொடுத்தது என் ஆண்டவர்.
இந்த வசனங்கள் நம்முடைய வேலை செய்ய வேண்டும். சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. இவர்கள் எல்லாம் சுயநீதிக்காரர்கள். இயேசுவின் குரலை அவர்கள் கேட்டிருந்தால் இத்தனை காரியங்களை அவர்கள் முட்டாள்தனமாக கேட்டிருக்க மாட்டார்கள். எங்கேயோ போறேன்னு சொல்றாங்க, இவங்க அப்போ ஒருவேளை இவனே கொண்டு போனோம் அப்படிதான் கேட்டிருக்கான். வேதத்தில் இருக்கு. அப்படி அல்ல. நான் போகிற இடத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் உன் பாவத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பொருள். வசனமானது அப்படியாய் நமக்கு வேலை செய்ய வேண்டும். முதலாவது சுயநீதி என்றால் என்று பார்த்தோம். கேட்காத காது இவைகள் எல்லாம். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? சுயநீதிக்காரனா இருக்கிறேன்னா கேட்காத காது உள்ளவனா இருக்கிறான், கவனிக்காத காது உள்ளவனா இருக்கிறேன். இந்த இரண்டு தலைப்பு. மூன்றாவது காரியம், குரலை கேட்கும். குரல் கேட்கும், ஆனால் செயல்பட மாட்டோம். சாமுவேலே சாமுவேலே குரல் கேட்டது, செயல்படுத்தினாரா? இல்ல. சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டார். இரண்டு காரியங்களை சொல்லி நான் முடிச்சேன். ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் கேட்கும், நமக்கு கேட்கும். காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு மொட்டை மாடியில் போய் பனி விடுகிற நேரத்துல, நிலவு நேரத்துல, சந்திரன் இருக்கிற நேரத்துல, முழங்கால் இருக்கு யாரும் பார்க்க முடியாத நேரத்துல வானத்தை நோக்கி நீங்க ஜெபிச்சுட்டே வாங்க. நிச்சயமா அவருடைய மெல்லிய குரல் உங்களோடு பேசும். அது எத்தனையோ பேர் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த குரலை கேட்க வேண்டும். இங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அவருடைய குரலை கேட்டும் அதை செயல்படுத்துவதில்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள்ல சாமுவேல் ஒரு பையன் இருந்தான் இல்லையா, தெரியும். சாமுவேல் ஒரு பையன். அந்த பையனை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவாக்கிட்டார். சாமுவேல் தானே? கவனிக்கிறீங்களா? காது கவனிக்கிறா இல்லையா? வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. பின்பு சாமுவேல் 1 சாமுவேலின் புத்தகம் பக்கத்து சொல்லிருப்பா, எல்லாரும் எடுத்துருக்கோம். 358 எடுத்துக்கங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது. இப்ப இந்த இடத்துல யாரு ராஜாவாக்கப்பட்டார்? சொல்லுங்க சத்தமா. சவுல் என்ற ஒரு கழுதையை தேடிக்கொண்டு திரிந்த ஒருவனை, எளிய ஒரு மனிதனை. இப்ப நான் உங்களுக்கு என்ன வரேன், 3 காரியம் சொன்னேன். சுயநீதிக்காரன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், கேட்காத காதுன்னா என்னன்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்கல, அந்த கேட்காத காது பார்த்தோம். 3வது காரியம் என்னன்னா, இயேசுவின் குரலை கேட்டும் அதன்படி செய்யாத காரியம், அதன்படி செய்யாதவன். அதான் இங்க சவுல் ஒரு பையனை ஆண்டவர் ராஜாவாக்கிறார். அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான். இங்க பாப்பான்னு கூப்பிட்டு ராஜாவாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக்கிறார். ராஜாவாகி விட்டுட்டார். அவன் ராஜாவா ஆண்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் திடீர்னு கூப்பிடுறாரு கடவுள். இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. சவுல் இங்க வாப்பா, உன்னை நான் ராஜாவா எதுக்காக்குன்னு தெரியுமா? நீ ஒரு காலத்துல பஸ்ஸுக்கு கூடி காசு எல்லாம் நடந்து போயிட்டு இருந்த இல்லையா? நான் உன்னை அப்படியே உயர்த்தி சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் கார் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் வீடு வாங்கி கொடுத்தேன். இவ்வளவு உயர்வா அவனை எதுக்கு உயர்த்தினு தெரியுமா? என்னை பற்றி ஒரு நாளாவது நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். நீ சாதாரண கழுதையை தேடிட்டு இருந்த உன்னை நான் ராஜாவா ஆக்கினேன். எதற்கு தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் அழைச்சார், இங்க வா, நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன், உன்னை ராஜாவாக்கினேன் அப்படின்னா 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வடிவமைத்த செய்கையை சவுல் ராஜாவை விட்டுட்டு ஒரு நாள் கூப்பிடுறாரு. ஏப்பா, நீ சும்மா இருந்தா பெரிய ராஜாவாக்குன எதுக்கு தெரியுமா? நீ என்னுடைய வேலையை செய்வதற்கு தான் உன்னை ராஜாவாக நான் உயர்த்தினேன். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு நாள்ல என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு அப்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. 430 வருடம் அடிமையா இருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நடந்து வந்துட்டு இருக்கிற வழியில அமலேக்கியர் என்ற ஒரு ஜாதியினர் என் ஜனங்களை அடிச்சு ஒடிச்சு அவங்க கொன்னான். அந்த செய்கை என் மனதிலே வைத்திருக்கிறேன். மனசுலயே வச்சிருக்கிறோம், நான் வரட்டேன் அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி நீ ஆண்டவர் சொல்ற, அந்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன் சவுலே. நீ என்ன செய், இப்பொழுது நேரா போ, அந்த அமலேக்கியர் எங்க இருக்கிறானோ அங்க போ, அங்க போய் நான் உனக்கு சொல்லும் வண்ணம்படி செய். என்ன சொல்றாரு வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. 3வது வசனம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கியர் என்ற இந்த ஜாதியை, என் ஜனங்களை அடிச்சவன, உதைச்சவன, கொன்னவன நீ என்ன பண்ணணும்?
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அப்படிங்க சங்க அழுத்து அவனை என் 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 ஜனங்களை தொட்டவனை நான் சும்மா விட மாட்டேன். என் கண்மணி சொல்லு வசனம் இருக்கு. என் கண்மணி தொடுகிறார். அதான் இந்த இடத்துல சொல்ற என் ஜனங்களை தொட்ட அந்த அமலேக்கியரை நான் உயிரோட விட மாட்டேன்டா சவுலே. அதுக்காக தான் நான் அவனை ராஜாவாக்குனேன். நீ என்ன பண்ணு, நேரா அந்த அமலேக்கியர்கிட்ட போய் அவனை என்ன செய், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என்ன சொல்றாரு, கொல்லவும் முடியும் உயிர்ப்பிக்கவும் முடியும் ஆண்டவர். அடுத்து சொல்றாரு என் ஜனங்களை தொட்ட அந்த அவனை ஒன்றும் விட்டுறாரு. அதுல ஒரு அழகான அப்படின்னு சொல்றாரு, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகள் பிள்ளைகள் வேற குழந்தைகள் வேற ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. ஒருத்தனை உயிரோட விட்டுறாரு. எல்லாத்தையும் நீ கொண்டு யாருடைய ஆடு, அவருடைய சொல், கர்த்தருடைய சொல், அவருடைய வார்த்தை. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி செய். கொள்ளுனா கொள்ளு, வாழவைங்க வாழவை, அவ்வளவுதான். அவர் பார்த்துப்பார். உன் மகனை கொள்ளுடா ஆபிரகாம், உன் மகனை கொன்று போடு, அவனை கொன்று போடு புறப்பட்டார் ஆபிரகாம். அது போல இவன் இடத்துல சொல்றார், என் ஜனங்களை தொட்ட அந்த அமலேக்கியரை நீ உயிரோடு வைக்காது, எல்லாவற்றையும் நீ அழித்து சங்கரிச்சிடுறார் சொல்வது. ஆனால் இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். ஆனால் அதன்படி அவன் செய்தானா? அதன்படி செய்தானா? என்ன செஞ்சாங்க? நேர போறான். போயிட்டு அங்க என்ன பண்றான்னா 8வது வசனம் அதுலயே அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் கட்டை கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள். இங்க இருந்து நேர போறான். அங்க போய் பார்த்தா ஆடு மாடுகள் எல்லாம் அப்படி பாக்குறான். ஆடு மாடு பார்த்தா கொழு கொழுன்னு இருக்குது. ஆனா இதை போய் ஆர்டர் சொல்ல சொல்லிட்டாரு, வச்சா ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாமே. என்ன பண்றான்? முதல் தரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிக்கிறான். இன்னொரு பாக்குறான், மாடு இல்ல செகண்ட் குவாலிட்டி பிரிக்கிறான். குவாலிட்டியா பிரிச்சு தனக்காக எடுத்து வைத்துக் கொண்டு அவர் சொன்னதை செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்டானுடைய அந்த வார்த்தையை அவன் செயல்படுத்தவில்லை. அவன் வார்த்தையை அவன் செயல்படுத்த வீட்டுல போய் படிச்சுக்கணும். அந்த வார்த்தையை செயல்படுத்தவில்லை இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே வார்த்தையை கேட்டாய், ஆனால் அதன்படி நீ செய்யவில்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவா இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தால் தான் என் காது இயேசுவின் குரலை கேட்டதற்காக. ஆக சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. நானும் நீங்களும் சுயநீதிக்காரர்களா தேவ நீதிக்காரர்களா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.